கொய்யாவிலேயே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி பிஞ்சு எல்லாமே நாங்கள் ரிமூவ் பண்ணி விடுறது பெஸ்ட்டாக இருக்கும். தைவான் பிங்க்கு பழம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். ஒரு 3 இயர்ஸ்லேயே உங்களுக்கு காய் வைக்க ஆரம்பிச்சிடும். டைமண்ட் கோவான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் சைஸ் வரும். கொய்யாவிலே இது இன்னொரு வெரைட்டிஸ். இது ஸ்ட்ராபெரி கொய்யா. லீஃப்னா பன்னீர் கொய்யான்னு சொல்லுவாங்க. அது பன்னீர் சாம்பா மக்குன்னு மாட்டு தொழு உரம்பு போட்டு ஒரு 2-3 டேஸ் நல்லா மண்ணில் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா கொய்யாவிலேயே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அது 5 வெரைட்டிஸுமே இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இது தைவான் பிங்க்கு பழம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். ஸோ கமர்ஷியலாகவும் நீங்கள் சேல்ஸ் பண்ணினாலுமே இந்த தைவான் பிங்க் பெஸ்ட்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டான பழமும் தான். விதையெல்லாம் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். தைவான் பிங்க்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம்லேருந்து ஒரு 300 கிராம் சைஸ் வரைக்கும் தான் வரும். இந்த பழம் நல்ல டேஸ்ட்டான பழம் தான். உங்களுக்கு சின்ன செடியிலேருந்தே காய் வைக்க ஆரம்பிச்சிடும். கமர்ஷியலாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்துக்கு அந்த பூவெல்லாம் கட்டிங் பண்ணி விடணும். ஸோ அதை இந்த வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கேன். உங்களுக்கு லாஸ்ட்டாக எப்படியெல்லாம் பராமரிக்கணும், என்ன மருந்து அடிக்கணுன்றது எல்லாமே இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு சொல்லுவாங்க. இதுவுமே எல்லாமே உங்களுக்கு கிராஃப்டட் பிளான்ட் தான். ஸோ இந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டிருப்பாங்க. கிராஃப்டட் பிளான்ட் தான். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ செடி ஹைட் பார்த்தீங்கன்னா 1 அடி 1.5 அடி தான் இருக்கும். இந்த செடியிலே உங்களுக்கு ஃபுல்லாகவே பூ பிஞ்சியோடு தான் இருக்கும். ஏன்னா இந்த செடியிலேருந்து பார்த்தீங்கன்னா அது பிஞ்சு தாங்காது, வெயிட்டுக்கு தாங்காதனால ஒரு 3 மந்த்துக்கு இந்த மாதிரி பிஞ்சு எல்லாமே நாங்கள் ரிமூவ் பண்ணி விடுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கமர்ஷியலாக பண்ணும்போது நீங்கள் 3 மந்த்துக்கு ஒன்ஸு ஃபஸ்ட்டு 3 மந்த்து மட்டும் நீங்கள் அந்த பிஞ்சு எல்லாமே ரிமூவ் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். இது ரெட் டைமண்ட் கோவான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் சைஸ் வரும். ஒரு சில பழம் பார்த்தீங்கன்னா நல்லா எனர்ஜி கொடுத்தீங்கன்னா 1/2 கிலோ சைஸ் வரைக்குமே உங்களுக்கு அந்த பழம் வெயிட் வரும். சேல்ஸுக்குன்னு பார்க்கும்போது ஒரு செமையான நல்ல டேஸ்டான பழம், அதிக சதையாகவும் இருக்கும். விதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டானது தான் இதுவும். ஸோ கமர்ஷியலுக்கு இதுவும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ 10 அடிக்கு 10 அடி ஒரு செடி டிஸ்டன்ஸில் நடவு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். ஸோ வியாபாரத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டான வெரைட்டிஸ். ஒன்ஸ் வாங்கி சாப்பிட்டாங்கனாக்கல ரெகுலராகவே இந்த பழம் நின்று நம்ம தோட்டத்துலேருந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ் தான் இது ஜப்பான் ரெட் டைமண்ட் கோவா. கொய்யாவில் இது இன்னொரு வெரைட்டிஸ். இது ஸ்ட்ராபெரி கொய்யா. லீஃப் பார்க்கும்போது என்னடா அது கொய்யா லீஃப் இல்லை மாதிரி இருக்காது, இல்லைன்னு நினைக்காதீங்க. இது கொய்யா செடி தான். காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சாக தான் வரும். இது கமர்ஷியலாக யூஸ் பண்ண முடியாது, ஆனால் வீட்டுக்கு மாடி தோட்டத்துக்குலாம் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. காய் இந்த மாதிரி பஞ்சாக வரும். பச்சை கலரில் தான் ஒரு காய். பழம் பழுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி என்ன கலர் இருக்குதோ அதே கலரில் வந்துடும். சீடு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 சீடு தான் கவுண்டிங் டோட்டலாகவே இருக்கும். பழம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் குழந்தைங்க சாப்பிட்டுட்டானாக்கல அவங்க ஸ்ட்ராபெரி கொய்யா தான் கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான கோவா ஸ்ட்ராபெரி கோவா. ஸோ இது மாடி தோட்டத்தில் யூஸ் ஆகும். கமர்ஷியலுக்கு செட் ஆகாது. இல்லை நீங்கள் கீழே வச்சு யூஸ் பண்ணுறதாலையும் யூஸ் பண்ணலாம். கீழே நடலாம். மாடி தோட்டத்தை கீழே இடம் இல்லாதவங்களுக்கு நான் மாடி தோட்டம் சொல்லிட்டுருக்கேன். ஸோ பெஸ்ட்டான வெரைட்டிஸ் தான் இதுவும். இதான் பன்னீர் கொய்யான்னு சொல்லுவாங்க. அது பன்னீர் சாம்பா, பன்னீர் கொய்யா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. கேரளாவில், பெங்களூர், கர்நாடகாவிலலாம் இது அதிகமாக சாப்பிடுவாங்க. மரத்து வீட்டுக்கிட்ட இருக்கும். லீப் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இழுப்ப மரம்னு சொல்லுவாங்க. அல்லது சப்போட்டாவில் விதை சப்போட்டா செடி வரும் பார்த்திங்களா, இழுப்பஞ்செடி. அந்த மாதிரி லீஃப் எல்லாம் லென்த்தாக இருக்கும். ஸோ பழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். பன்னீர் சாம்பா அல்லது பன்னீர் கொய்யா. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பன்னீர் டேஸ்ட் வரும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் எல்லோ கலரும் பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் அந்த பழம். பெஸ்ட்டான ஒரு வெரைட்டிஸு. இது நடும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது கமர்ஷியலில் யூஸ் பண்ண முடியாது. வீட்டுக்கு ஒரு மரம் 2 மரம் யூஸ் பண்ணிக்கலாம். நடவு நட்டு இந்த செடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்லேயே உங்களுக்கு காய் வைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட் லைட்டில் இருக்குது. இது நடவு நட்டு ஒரு 6 ஃபீட் 7 ஃபீட் ஹைட்டில் வரும்போது நல்லா புஷ்ஷாக வரும்போது உங்களுக்கு காய் வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது சீடு பிளான்ட் தான், ஆனாலுமே உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ்லேயே உங்களுக்கு காய் வைக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான வெரைட்டிஸு பன்னீர் கொய்யா. ஸோ இப்போ இது வரைக்கும் அதாவது ரெட் டைமண்ட் கோவா மாதிரி இது பிளாக் டைமண்ட் கோவா. நம்ம பீட்ரூட் கோவா இருக்கும். நம்ம இந்தோனேஷியாவோட நாட்டு வெரைட்டிஸ் தான் பீட்ரூட் கோவா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜப்பான் வெரைட்டிஸ். இது ரெட் டைமண்ட் கோவா. ஸோ லீஃப் என்ன கலரில் இருக்குதோ பழமும் அதே கலரில் வரும் உங்களுக்கு. இது கமர்ஷியலாகவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு நிறைய காய் வரும். பழம் டேஸ்ட்டும் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். பூ காய் எல்லாமே உங்களுக்கு இந்த லீஃப் எப்படி இருக்குதோ இதே மாதிரி தான் இருக்கும். பழமும் பார்த்தீங்கன்னா வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 300லேருந்து 400 கிராம்ஸ் வரைக்குமே ஒரு பழத்தோட வெயிட் வரும். சீடெலாம் ரொம்ப சாஃப்டானது தான். பாருங்கள் இந்த பூ கலர் பாருங்களேன். ஸோ பூ நம்ம நார்மலான கொய்யா பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் பூக்கும். இது பூவே என்ன கலரில் பார்த்தீங்களா, பழமும் பார்த்திங்கன்னா இந்த பூ உள்ளே எப்படி வெளியே இருக்குதோ அதே கலரில் தான் உள்ள பழமுமே உங்களுக்கு கட் பண்ணிங்கன்னா இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலுமே இது நடவு கமர்ஷியலாக போடும்போது ஒரு 3 மந்த்துக்கு அந்த பிஞ்செல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டு நடவு செய்யறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நடவு முறைன்னு பார்த்திங்கன்னா எல்லா கொய்யாவுமே, அதாவது தைவான் பிங்க்கு, ஸ்ட்ராபெரி கோவா, அப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் கோவா, இல்லை ரெட் டைமண்ட் கோவா,
பிளாக் டைமண்ட் கோவா இது எல்லாமே நடவு முறைன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குழி வந்து 1 அடிக்கு 1 அடி நல்லா குழியை எடுத்துகிட்டு அதில் நல்லா மக்குன மாட்டு தொழு உரம்பு போட்டு ஒரு 2-3 டேஸ் நல்லா மண்ணில் மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முடிஞ்சால் கொஞ்சம் அந்த குழியில் தண்ணியை விட்டுட்டு தண்ணி விட்டு ஒரு 2 டேஸ் கழித்து அதுக்கப்புறம் இந்த கவரில் ஈரம் இல்லாத போது கவரை கட் பண்ணி மண் உடையாமல் உள்ள நடவு நட்டு இந்த கட்டிங் இங்கே ஒட்டு போட்டிருக்காங்களா, ஒட்டு எப்பவுமே க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஏன் ஒட்டு க்ளோஸ் பண்ணக்கூடாது சொல்கிறேன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச்சஸ் புது பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்களா இது பாருங்கள், இந்த மாதிரி புது பிரான்ச் நீங்கள் போட்டு மண்ணு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடியிலேருந்து வர்ற செடி வந்து இதுவும் கொய்யா செடி தான் அப்படின்னு விட்டுருவீங்க. ஸோ அது வந்து நாட்டு செடியாக தான் வரும். அதனால தான் எப்போவுமே ஒட்டுக்கு மூடாமல் க்ளோஸ் பண்ணி வச்சு நடும்போது அதுக்கு ஒட்டுக்கு கீழே துளிர் வந்தது எல்லாமே ஒடிச்சு எடுத்துடணும். ஸோ அப்படி ஒடிச்சு எடுத்தால் தான் நமக்கு வந்து பெஸ்ட்டான வெரைட்டிகள். இல்லைனா வந்து கீழே இருக்கிறது வந்து ரொம்ப வீரியமுள்ள வளர்ச்சியில் வளர்ந்து வந்துச்சுன்னா இந்த மேலே நம்ம ஒட்டு போட்டிருக்காங்க இல்லையா, இந்த செடியோட வீரியம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் எப்போவுமே நடவும் போது பாருங்கள் இந்த செடியில் எடுத்து பாருங்கள் அடியில் எல்லாமே. ஸோ இப்போ நீங்கள் இதை டோட்டலாக இதோட க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த துளிர் வந்து ஒட்டுலேருந்து வருதா இல்லை ஒட்டுக்கு கீழே வருதான்றதே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் எப்போவுமே ஒட்டை வந்து தெரிகிற மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள். ஒட்டு தெரிகிற மாதிரினா அது ஒட்டுக்கு கீழே வர்றது ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணி விடுறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி விடணும். இப்படி ரிமூவ் பண்ணி விட்டால் தான் இந்த செடி வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஸோ இதை விட்டிங்கன்னா அப்புறம் காய் சரியாக வராது. அதுக்காக தான் அந்த மாதிரி ஒட்டு தெரிகிற மாதிரி நம்ம மூடணும். ஸோ டிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 10 அடிக்கு 10 அடி டிஸ்டன்ஸ் நடுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே போல் 8 அடிக்கு மேலே வந்து செடி ஹைட் விடாமல் கீழேயே நம்ம கட் பண்ணி வச்சுன்னா புஷ் டைப்பில் இயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு காய் வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதே போல் நீங்கள் நிறைய பிரான்ச்சஸ் போயிட்டே இருக்குது காய் வரல அப்படின்னா இந்த லீஃப் எல்லாம் அந்த நுனியை கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம்மில் இருக்கிற லீஃப் எல்லாம் கட் பண்ணிங்கன்னா புது துளிர் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு அரும்பு எடுத்து காய் வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் அந்த மெத்தடு சொல்கிறது. 8 அடிக்கு உள்ளாரே வைக்கும்போது நம்ம காய் பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடர்நடவு மெத்தடில் பெஸ்ட்டான ஒரு இதை இந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் எல்லா ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸையும் எப்படி நடவு பண்ணுறதுன்றதையும் ஒவ்வொரு வீடியோலையும் வச்சுட்டுருக்கோம். ஸோ எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.